ஒருத்தன் கடைக்கு போனானா, ஐயா தோசை எவ்வளவுன்னு கேட்டானா. தோசை 20 ரூபா, மசால் தோசை 25 ரூபா. இட்லி எவ்வளோ ஐயா? ஒரு இட்லி 5 ரூபா, 2 இட்லி 3 இட்லியாக வாங்கினா 10 ரூபா. சட்னி எவ்வளோ? சட்னி ஃப்ரீ. சாம்பார் எவ்வளோ? சாம்பார் ஃப்ரீ. சரி, நான் 2 செம்பு கொண்டிருக்கேன். சட்னி இந்த செம்பில் நிரப்புங்க, சாம்பாரை இந்த செம்பில் நிரப்புங்க. இட்லி வாங்கலையா? தோசை வாங்க, அதில் வேண்டாம், சட்னி சாம்பார் கொடுங்க, அது எனக்கு போதும். இயேசு எனக்கு வேண்டாங்க. எங்க குலம் என்ன, கோத்திரம் என்ன, என்ன கீழ்ச்சாதின்னு சொல்லுவான். இயேசு எனக்கு வேண்டாம். ஆனால் என் பேய் போகணும், என் பிள்ளைக்கு வியாதி சுகமாகணும். நான் நாய்க்குட்டியாக இருந்து டேபிளில் விழுறத சாப்பிட்றேன், சட்னி சாம்பார் மட்டும் ஊற்றுங்க போதும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். நீ நாய்க்குட்டி மாறிக்கிற நிலைமைக்கு வரான்லப்பா. அவருடைய நாமத்தில் அவரை விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆகும்போது, பிள்ளைங்கிற முறையில் அப்பா கூட 4 மசால் தோசை வைங்க, இன்னும் கொஞ்சம் அது வடை வைங்க, அது வைங்க, இது வைங்க, பஜ்ஜி வைங்க. தகப்பனோடு உட்காந்து சாப்பிட்ற மேலான நிலைமை இல்லாமல் அற்புதம் பெறணும், அதுக்கு தான் வருவாங்க பிள்ளை கல்யாணம். அவங்க சரி ஜோம் பண்ணிட்டேன், கர்த்தர் ஒழுங்கு பண்ணிட்டாரு, அந்த ஆசாமி அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்தாருன்னா காணவே முடியாது. வேறு அடுத்த பிள்ளை கல்யாணம் ஆகிற அப்போ தான் வருவாங்க. அற்புதத்துக்காக வருவாங்களா ஒழிய இயேசு ஏற்றுக்கொள்றது. அதான் மேஜலேருந்து விழுகிறத நாய்க்கு. இந்த கானானிய ஸ்திரீ அவள் இயேசு ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்பினாளா? இல்லை. பிள்ளைகள் சாப்பிட்டதை மீதியை நாய்க்குட்டி தின்னுமே அப்படின்னு கேட்டார். எனக்கு அற்புதம் போகும், நீர் வேண்டாம், உண்மை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பலை, நான் இஸ்ரவேலாய் மாற விரும்பலை, தேவனுடைய பிள்ளையாய் மாற விரும்பலை. அநேகம் பேருடைய நிலைமை அதுதான்.